நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா யார பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா 20ஆம் நூற்றாண்டுல மிக முக்கிய தமிழ் அறிஞர், கல்வியாளர் மற்றும் குழந்தை கவிஞரான தமிழ்நெறி காவலர் என்று போற்றப்படக்கூடிய மயிலாப்பூர் சிவனானந்த முத்துக்குமாரசாமி இவங்களை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். மயிலை சிவமுத்து அவர்கள் 1892ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 15ஆம் தேதி அன்று சென்னை மயிலாப்பூர்ல சிவானந்த முதலியார் விசாலாட்சி இணையருக்கு மகனாக பிறந்திருக்காங்க. 2002ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 6ஆம் தேதி இயற்கை எழுதியிருக்கிறாங்க. பெற்றோர் இட்ட பெயர் முத்துக்குமாரசாமி. அதுக்கப்புறமா ஊர் பெயரையும் அவரோட அப்பா பெயரையும் இணைச்சு மயிலை சிவமுத்து அப்படின்னு மாத்திக்கிட்டாரு. வறுமையான சூழல்ல இருந்த போதும் சுய முயற்சியால படிச்சு பெரும் புலமை பெற்று தமிழ் மொழிக்கும் சமூகத்திற்கும் பங்காற்றியிருக்கிறாங்க மயிலை சிவமுத்து அவர்கள். சென்னை உயர் நீதிமன்ற அச்சகத்துல அச்சுக்கோக்கும் பணியில சேர்ந்திருக்காங்க. அங்கு கிடைச்ச ஓய்வு நேரத்துல தேவார திருவாசக பாடல்களையும் தமிழ் இலக்கியங்களையும் படிச்சு தன்னோட அறிவை வளர்த்துக்கிட்டாரு. தமிழறிஞர் மணி திருநாவுக்கரசரிடம் முறையாக தமிழ் பயின்று புலவர் தேர்வில் வெற்றி பெற்றார். அதுக்கப்புறமா உயர்நிலை பள்ளியில தலைமை தமிழ் ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றாரு. சடங்குகள், வடமொழி மந்திரங்கள் இல்லாத தூய தமிழ் வழி திருமண முறையான தமிழர் திருமணம் அப்படின்னு கருத்தாக்கத்தை உருவாக்கி அத மக்களிடையே பரப்பினாரு மயிலை சிவமுத்து அவர்கள். குழந்தைகளுக்காக பல எளிய இனிமையான பாடல்களை ஏற்றிருக்கிறாங்க. இவர் எழுதிய முத்து பாடல்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறுவர் பாடல் தொகுதி மிகவும் புகழ் பெற்றதாகும். சமூக ஆர்வலர், மருத்துவர் தருமாம்பாள் உருவாக்கிய மாணவர் மன்றத்தில் இணைந்து தீவிரமாக பணியாற்றியிருக்கிறாங்க. தருமாம்பாளின் மறைவுக்கு அப்புறமா அந்த மன்றத்தோட தலைவராகவும் பொறுப்பேற்று வழி நடத்தியிருக்காங்க. தமிழ்நெறி காவலர் அப்படின்னு போற்றக்கூடிய மயிலை சிவமுத்து அவர்களை பத்தி இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டதுல மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இப்ப நாம யார பத்தி தெரிஞ்சுக்க போறோம் இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவின் மிக புகழ் பெற்ற மற்றும் வெற்றிகரமான தொழில் அதிபரான திருபாய் அம்பானி அவங்கள பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். 1932ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி அன்னைக்கு குஜராத் மாநிலத்துல ஜூனாகத் மாவட்டத்துல உள்ள சோர்வத் கிராமத்துல ஒரு எளிய நடுத்தர வர்க்க குடும்பத்துல பிறந்திருக்காங்க திருபாய் அம்பானி அவர்கள். 2002ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 6ஆம் தேதி மும்பைல காலமாயிருக்கிறாங்க. இந்தியாவின் மிகப்பெரிய வணிக பேரரசான ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தை நிறுவியவரு இவர் தாங்க. இந்திய பங்கு சந்தையில சாதாரண நடுத்தர வர்க்க மக்களும் முதலீடு செய்யணும் அப்படிங்கிற புரட்சி ஏற்படுத்திய பெருமை இவரையே சேரும். குடும்ப வறுமையால 16வது வயதிலேயே ஏமன் நாட்டுக்கு போய் அங்குள்ள ஏபிசி அப்படிங்கிற நிறுவனத்துல மாசம் 300 ரூபாய் சம்பளத்துக்கு பெட்ரோல் பங்கு ஊழியரா பணி செஞ்சிருக்காங்க. 1958ல வெறும் 50,000 ரூபாய் முதலீட்டோட இந்தியா திரும்பிய திருபாய் தன்னோட வணிக பயணத்தை தொடங்கி இருக்கிறாங்க. ரிலையன்ஸ் கமர்ஷியல் கார்பரேஷன் அப்படிங்கிற பெயர்ல மசாலா பொருட்கள் மற்றும் பாலிஸ்டர் நூல்களை ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடிய தொழில தொடங்கி இருக்கிறாங்க திருபாய் அம்பானி அவர்கள். 1966ஆம் ஆண்டு அகமதாபாத் அருகில உள்ள நரோடாவில அதிநவீன ஜவுளி ஆலையை தொடங்கியிருக்காங்க. அங்கு தயாரிக்கப்பட்ட ஆடைகளை விமல் அப்படிங்கிற பிராண்ட்ல சந்தைப்படுத்தி அதை இந்தியாவின் மிக முதன்மையான ஆடை பிராண்டாக மாற்றியிருக்கிறாரு. 1977ல ரிலையன்ஸ் நிறுவனம் பொது பங்குகளை வெளியிட்டிருக்கு. அதுவரை பெரிய முதலீட்டாளர்கள் மட்டுமே ஆதிக்கம் செலுத்திய இந்திய பங்கு சந்தையில லட்சக்கணக்கான சாதாரண இந்திய குடும்பங்களையும் முதலீடு செய்ய வச்சு பெரும் லாபத்தை ஈட்டி தந்திருக்காரு. ஜவுளித்துறையில இருந்து பெட்ரோ கெமிக்கல்ஸ், கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு, தொலைத்தொடர்பு மற்றும் மின்சாரம் அப்படின்னு பல துறைகள்ல ரிலையன்ஸ் நிறுவனத்தை பிரம்மாண்டமாக விரிவாக்கம் செஞ்சிருக்காரு. குஜராத்தின் ஜாம் நகர்ல உலகின் மிகப்பெரிய கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை நிறுவியிருக்கிறாங்க திருபாய் அம்பானி அவர்கள். வணிக மற்றும் தொழில்துறையில இவரது அசாத்திய பங்களிப்பை பாராட்டி இந்திய அரசு 2016ஆம் ஆண்டு இவரோட மறைவுக்கு பிறகு இந்தியாவின் 2வது மிக உயரிய குடிமகன் விருதான பத்ம விபூஷன் விருது வழங்கி கௌரவிச்சிருக்கிறாங்க. ஆசியாவின் மிக சிறந்த 50 ஆளுமைகள்ல ஒருவராக டைம்ஸ் இதழ்ல தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. இவரோட மறைவுக்கு பிறகு ரிலையன்ஸ் குழுமம் இவரது மகன்களான முகேஷ் அம்பானி மற்றும் அனில் அம்பானி இவங்களால வழிநடத்தப்பட்டு இன்னைக்கு இந்தியாவோட மிகப்பெரிய பொருளாதார சக்தியா திகழ்ந்துட்டு இருக்காங்க. இந்தியாவோட மிக புகழ்பெற்ற மற்றும் வெற்றிகரமான தொழில் அதிபரான திருபாய் அம்பானி அவர்களை பற்றின நிறைய விஷயங்களை இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா தெரிஞ்சுக்கிட்டதுல மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம்.